அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் வேகமாக அதிகரித்துள்ளதாக பூச்சியியல் ஆய்வு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடுமையான அபாயங்கள் உள்ளதாக இனங்காணப்பட்ட பகுதிகளில் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பூச்சியியல் ஆய்வு அதிகாரிகள் சங்க தலைவர் நஜித் சுமனசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்த நஜித் சுமனசேன, டெங்கு நுளம்புகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த இவ்வாறான அபாயகரமான நிலைமைகள் உள்ள பகுதிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொலிஸ்மா அதிபர் தேஷபந்து தென்னகோன் தொடர்பில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் ஆகிய இரண்டையும் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா தமது 2024 தொடக்கம் 2025 நிதியாண்டிற்கான பாதீட்டில் இலங்கைக்கும் ஒதுக்கீடுகளை அதிகரித்துள்ளது. அதன்படி நேபாளம் மற்றும் ஷீஷெல்ஸ் போன்ற அண்டை நாடுகளுக்கு இணையாக இலங்கைக்கும் வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் அதிகரிப்பு கிடைத்துள்ளது. இந்தியாவின் 2024 தொடக்கம் 2025 நிதியாண்டிற்கான பாதீட்டு திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் முன்வைத்தார். அதில் வெளிநாடுகளுக்கான இந்தியாவின் உதவி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கைக்கு இந்திய ரூபாவில் 95 கோடி அதிகப்படியாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்க சேவையின் ஓய்வூதியதாரர்களுக்காக விசேட மாதாந்த கொடுப்பனவாக 3000 ரூபாய் வழங்குவதற்கு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். அதன்படி சம்பள முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை 2024 செப்டம்பர் மாதம் முதல் இந்த விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது. மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பாக தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பள முரண்பாடுகளை ஒரே அடியாக தீர்க்க குழு நியமிக்கப்பட்டது. இதற்கிடையில் அந்த குழுவின் ஆலோசனைப்படி செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும். சுமார் 7 லட்சம் பேர் இதனால் பலன் பெறுவார்கள் என்றார்.